அத்தியாயம் 38. கௌதம் சொன்னதையெல்லாம் கேட்டவள் உடல் நடுங்கி முகம் வெளிரி போய், அட பாவி, நீ எல்லாம் எதுக்குடா இன்னும் உயிரோட இருக்க? உன்னையெல்லாம் அன்னைக்கு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு சாவடிச்சிருக்கணும்டா. நீ எல்லாம் எப்படிடா என் தேவு கூட ஒன்னா ஒரே வயிற்றுல இருந்து ஒன்னாவே பிறந்த? சொந்த தங்கச்சியவே சொல்லவே அருவருப்பா இருக்குடா. இப்ப மரியாதையா உண்மையை சொல்லு. என் தேவ் எங்க? அவர் எங்க வச்சிருக்க? அவர் உனக்கு என்னடா பாவம் பண்ணாரு? எதுக்கு இப்படி பழிவெறி பிடிச்சு அழுகிற? நீ பண்ணது எவ்வளவு பெரிய பாவம்னு உனக்கு தெரியுமா? உனக்கெல்லாம் நல்லா சாவே வராதுடா. எங்கேயும் புருஷன் என்று மண்டியிட்டு முகத்தை முடியாள கௌதம் நக்கலாக, எனக்கு சாவு வரது இருக்கட்டும், உன் புருஷன் உனக்கு உயிரோட வேணுமா வேணாமா? கண்களை துடைத்து கொண்டு வேகமாக தலையாட்டி, வேணும் ப்ளீஸ், என் தேவ என்கிட்ட கொடுத்துடு. அதுக்கு ஒரு கண்டிஷன் அண்ட் ப்ரொசீஜர் இருக்கு. அதை நீ பண்ணா உன் புருஷன் உயிரோடவாவது இருப்பான். இல்ல ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா உன் புருஷன் இறைவனடி போய் சேர வேண்டியதுதான். நீ என்ன சொல்ற? சே எஸ் ஆர் நோ. நெஞ்சம் படபடக்க, ப்ளீஸ் என் தெய்வம் ஒன்றும் பண்ணிடாத. என் தெய்வம் நான் பார்க்கணும். எங்க வச்சிருக்க அவரை? நான் உடனே பார்க்கணும் என்று கதறியவளை வக்கிர எண்ணத்தோடு கண்டு கத்தையாக அவளின் பிடரி முடியை பிடித்து இழுத்து அவன் முகத்தருகே கொண்டு போக அவன் பிடியில் வலியை விட அவன் தொடுகை அருவருப்பை தர, என்ன விடு, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நாவும் அண்ணனோட பொண்டாட்டி, என்கிட்ட போய் விடுடா நாயே என அவன் முகத்தில் தூயென துப்பி அவனிடமிருந்து விடுபட திமிர, அதுவரை அங்கு கௌதமுடன் வந்திருந்த பெண் இவர்களின் சம்பாஷணைகளை பார்த்து கொண்டு நின்றவளை கௌதம் மிரட்டி, இங்கு நடக்கிறத நீ யார்கிட்டையாவது சொன்ன, அடுத்த சங்கு உனக்கு தான் என்று அனுப்பி வைக்க விட்டால் போதும் என ஓடிவிட்டாள். அவள் சென்றதும் அமிர்தாவிடம், ஏய் இங்கே பாரு, கூட பிறந்தவளையே விட்டு வைக்காதவன்னா நீ யாருடி எனக்கு? அண்ணன் தம்பி உறவு பாசம் எல்லாம் என்னைக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அண்ணன் பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு நீ இப்படி 35 வயசுலையும் அழகா தங்க மாட்டம் ஜொலிக்கிறதுனால தான் பையன் உன்கிட்ட மயங்கி கிடக்கிறான் போல. இந்த அழகு உடம்பு எனக்கும் வேணும். உன்னை அடைஞ்சே தீருவேன். அதுக்கு யாரு குறுக்க வந்தாலும் கொன்னு போட்டுடுவேன். அமிர்தா எவ்வளவோ அவனிடம் கெஞ்சி கேட்டும் போராடி பார்த்தும் அந்த காமுகன் விடவே இல்லை. உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமாத்தான் இருக்குன்னு சொல்லுவேன்னு நினைக்காத. இப்போ எனக்கு மூடு இல்லை, அதான் இப்போதைக்கு உன்னை விடுறேன். அப்புறம் இனிமே உன் பையன்கிட்ட பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது. அவனே உன்னை பார்க்க வந்தாலும் அவனை அடித்து துரத்தி விடணும். அவனுக்கு விதவிதமா வாய்க்கு ருசியா வக்கனையா ஆக்கி போடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா இந்த ரூமை விட்டே நீ வெளியே வரக்கூடாது. நான் சொன்னதையும் மீறி நீ ஏதாவது பண்ணுன, உன் புருஷனையும் பிள்ளையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். புரிஞ்சதா என அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அமிர்தாவை தள்ளிவிட்டு அவர்களின் அறையிலேயே சிறை வைத்தான். கௌதம் சொன்னதை கேட்டு பயம், வலி, ஏக்கம், கோபம், வேதனை, ஆதங்கம் இப்படி பலவாறு வந்த உணர்வுகள் பிரதிபலிக்க தன் உயிரான கணவனையும் கடத்தி மகனையும் கொன்று விடுவேன் என்று மிரட்டுபவனை என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு பக்கம் ஏதேதோ உணர்வுகளில் ஆட்கொண்டு கணவனுக்கு மட்டுமே சொந்தமான தன் கற்பை பறித்து விடுவேன் என்றதையும் அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. தன் கணவன் கண்முன்னே இருந்தால் அந்த மிருகத்தை இந்நேரம் கொன்று கூட போட்டிருப்பாள். அத்தனை ஆத்திரம் அவன் மேல் வந்தது. தன் நிலையை நினைத்து அழுது கதறினாள். தேவ் ஆதி மந்திரமே அவள் வாயிலிருந்து வந்தது. அங்கு வீட்டில் அந்த அறையில் அமிர்தா மற்றும் கௌதம் இருவருக்குள் நடந்த அனைத்தையும் இங்கு லைவில் பார்த்து கண்கள் சிவக்க துடித்து போனான் தேவ். அவனை ஒரு காட்டு பங்களாவில் ஒரு பாலடைந்த அறையில் கை கால்கள் கட்டிய நிலையில் வாயில் டேப் போட்டு அடைத்து அவன் முன்னால் உள்ள தொலைக்காட்சி பெட்டியில் அந்த நிகழ்வுகள் அனைத்தும் பார்த்தவன் தன் கையால் ஆகாத தனத்தை எண்ணி தன்னையே நொந்தவன். காணொளி வழியாக தன் மனைவி படும் துன்பங்களை பார்க்க மனம் கனத்தது. தன் மகனின் நிலையை எண்ணி பெற்ற மனம் கண்ணீர் சிந்தியது. கை காலை உதறி கட்டுகளை அவிழ்க்க எவ்வளவோ முயன்றும் முடியாமல் போக ஒரு பக்கம் காணொளியில் தன் மனைவியை பார்க்க பார்க்க கௌதமை கொல்ல வேண்டும் என்ற வெறி வந்தது. அமிர்தா அந்த அறையில் பைத்தியம் போல் அடைந்து கிடந்தாள். ஆதி பார்க்க வந்தாலும் மனதை கல்லாக்கி கொண்டு தன்னை பைத்தியமாக காட்டி கத்தி அடித்து அனுப்புவாள். அவன் சென்றதும் கதறி துடிப்பாள். கடவுளிடம் மன்றாடுவாள். கடவுளே, எனக்கு ஏன் இந்த நிலைமை? கட்டின புருஷனையும் கடத்தி வச்சுக்கிட்டு பெத்த பிள்ளை கண்ணு முன்னாடி இருந்து அவன் அம்மானு ஆசையா ஓடி வரும்போது அவன் கண்ணை தொட்டு முத்தம் வைக்க முடியாம அடிச்சு அனுப்புறது எத்தனை கொடுமை! இது பத்தாக்குறைக்கு அந்த காட்டு மிருகம் இப்போ என்ன கடிச்சு மேயலான்னு வெறியில இருக்கான்.
ஐயோ, செத்து போக கூட வழி இல்லாம ஏன் என்னை இப்படி கொடுமைப்படுத்துற? என் தேவ் எப்படி இருக்கான்னு கூட தெரியல. தினமும் இதைவிட மோசமாக அழுது புலம்பி அந்த அறையில் ஒரு மூலையில் சுருண்டு கிடப்பவளை காணொளி மூலம் தினமும் காணும் தேவ் ஒவ்வொரு நிமிடமும் செத்து பிழைப்பான். ஆதியை அமிர்தா அடித்து அனுப்பிவிட்டு கதறுபவளை பார்க்க தேவ்கே பாவமாக இருக்கும். அதுவும் இரவில் பெண்களை அழைத்து வந்து அவள் முன்பே ஒன்றாக கலக்கும் போது பற்றி எரியும். அவளின் நிலையை எண்ணி அழுதும் விடுவான். அம்மு, நான் எப்படி போனாலும் பரவாயில்லடி. என்னை பத்தி கவலைப்படாம ஆதியை கூட்டிட்டு எங்கேயாவது போயிடுடி. உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல அம்மு. இதுக்கு அடி என்ன அவ்வளோ ஆசையா பிடிவாதமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உன்னை இப்படி பார்க்க உன்னை விட நிறைய வழியை அனுபவிக்கிறேன் அம்மு என மனதிற்குள் புழுங்கி தள்ளுவான். அந்த அறையில் கேமரா இருப்பதும் தினமும் இவள் படும் கஷ்டங்கள் அனைத்தும் அங்கு அவளின் காதல் கணவன் தேவ் பார்த்து துடித்து கண்ணீர் விட்டு கொண்டு இருப்பதும் பாவம் அமிர்தாவுக்கு தெரியாமல் போனது. இவர்களின் கதறலை கண்டு கௌதம் பேரானந்தம் கொண்டான். ஆதி, அமிர்தா, தேவ் இவர்கள் மூவருக்குமே அழுகி போன உணவுதான். அதில் அமிர்தா மற்றும் தேவுக்கு கிழிந்த உடைகள். ஆதியை ஏன் விட்டான் என்றால் அவன் பெயரில்தான் தேவ் சம்பாதித்த கோடிக்கணக்கான மொத்த சொத்துக்களும் இருக்கிறது. ஆதிக்கு திருமணமானால் மட்டுமே அந்த சொத்துக்களை எல்லாம் அவன் விருப்பம் கொள்ளும் வேறு ஒருவருக்கு பேர் மாற்றம் செய்யலாம். ஆதிக்கு திருமணமே ஆனாலும் தேவும் கையொப்பமிட்டால் மட்டுமே சொத்தை மாற்ற முடியும். அதனால்தான் தேவை உயிரோடு விட்டு வைத்திருக்கிறான். பாவம் கௌதமுக்கு ஒன்றும் தெரியாமல் போனது. இவன் தினம் படுத்தும் பாட்டால் இப்போது சாதுவாக இருக்கும் சிறுவன் ஆதிகிருஷ்ணன் ஒரு வருடத்திலேயே ஆதிருத்ரனாக உருவெடுத்து முற்றிலும் வேறு ஒரு அரக்கனாக மாறியிருப்பான் என்று. அதனால்தான் ஆதிக்கு நேகாவை கட்டி வைக்க எந்தெந்த வழியில் எல்லாமோ திட்டம் தீட்டினான். ஆனால் அது எல்லாமே ஆதியிடம் செல்லுபடியாகவில்லை. ஒரு நாள் ஆதி திரும்பவும் தன் அம்மாவை காண ஆசையாக ஓடிவர அமிர்தா அடித்து துரத்திவிட அந்த நேரம் சரியாக கௌதம் வந்து ஆதியை பார்த்தவன் அடி வெளுத்து வாங்கினான். இங்கு வருவியா வருவியா என்று இதை கண்ட பெற்ற இருமனமும் துடித்து கதரும். அமிர்தா அவனிடம் கெஞ்சி அழுது போராடியும் விடவே இல்லை. தேவ்க்கு வேறொருவன் தன் மகனை அடிப்பதை பார்க்க உள்ளம் கொதித்து போனது. பிறந்ததிலிருந்து கையில் வைத்து கொண்டாடிய மகன் இன்று வேறொருவனை தான் என்று நினைத்து, அப்பா ப்ளீஸ்பா அடிக்காதப்பா, ரொம்ப வலிக்குதுப்பா, இனிமே நான் அம்மாவை பார்க்க வரமாட்டேன்ப்பா, இன்னும் கூட நான் சாப்பிட கூட இல்லப்பா, பசிக்குது அம்மா, வலிக்குதுமா என்று கதரும் மகனை பார்க்க இதயத்தில் இரத்தமே வருவதை போல் இருந்தது. ஆதி, அவன் உன் அப்பா இல்ல கண்ணா, உன் அப்பா எப்படிடா உன்னை அடிப்பேன். மனத்திற்குள் இப்படி ஒவ்வொரு நாளும் அங்கு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் கதறுவான் பாசமிகு தந்தை. இப்படியே 8 மாதங்கள் கழிந்துவிட்டது. இவர்களின் வாழ்க்கை இதற்கிடையே கௌதம் இல்லாத தில்லாலங்கடி வேலையெல்லாம் செய்து சீயமாகிவிட அதனாலேயே தான் அமிர்தாவை விட்டு வைத்தான். அப்போதுதான் கௌதமுடன் ரங்கமுத்து, ரோஹித்தப்பா அறிமுகமாகி இருவரும் சேர்ந்து இளம் பெண்களை சீரழித்து செய்த கொலைகள் ஏராளம். கௌதம் பெயர் வெளியே தெரியாமல் கவனமாக பார்த்து கொண்டான். ரங்கமுத்து செய்த வேலையெல்லாம் இந்த கௌதம் சொல்லியே செய்தான். மேலும் 3 மாதங்கள் ஓட அமிர்தா தன் அறையில் இருந்த ஒரு நோட் மற்றும் பெண்ணை எடுத்து தேவை கண்டதிலிருந்து இப்போது வரை நடப்பதையெல்லாம் எழுதி பீரோவின் துணிக்கடியை மறைத்து வைத்தான். இனிமேல் தாமதிக்காமல் அமிர்தாவை அனுபவித்தே ஆக வேண்டும் என்ற வெறியில் நன்றாக குடித்துவிட்டு வந்தவன் அமிர்தாவை தேட ஒரு மூலையில் மண்டி போட்டு தலையை சுவற்றில் சாய்த்து அமர்ந்த நிலையில் குளித்து பல நாள் ஆகியிருக்கும் போல தலைமுடியெல்லாம் களைந்து கிழிந்த புடவையில் பார்க்கவே அலங்கோலமாக இருந்த அமிர்தாவை பார்த்தவனுக்கு அந்த எண்ணமே வடிந்து போனது. இருந்தும் இன்று விடக்கூடாது என்ற எண்ணத்தில் அவளிடம் நெருங்க இதை தோய்ந்த முகத்துடன் காணொளியில் காணும் தேவுக்கு ரத்தம் கொதித்தது. அம்மு, ஓடிடு அம்மு, எப்படியாவது தப்பிச்சு போயிடு அம்மு, நீ அமிர்தா அம்மு, அவனை உன்னை தொட விட்டுறாத அம்மு, ப்ளீஸ் ஓடிடு என்று உள்ளுக்குள் கதறி புலம்ப அமிர்தாவுக்கு உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் அவனை பார்க்க, என்னடி பயமே இல்லாம அப்படி பார்க்குற? இத்தனை நாள் உன்னை விட்டு வச்சது போதும், இனிமேலும் உன்னை விட்டு வைக்க நான் ஒன்றும் இல்லடி என அவளின் புடவையில் கை வைக்க அந்த அறைக்கதவு வேகமாக தட்டப்பட அவளை ஒரு பார்வை பார்த்தவன் கதவை திறந்து கொண்டு வெளியே சென்றதும் தான் அமிர்தாவிற்கும் சரி காணொளி மூலம் பார்த்த தேவுக்கும் சரி உயிரே வந்தது. கௌதமின் பிஏ தான் கதவை தட்டியது. வெளியே வந்த கௌதம் அவனிடம், உனக்கு நேர காலமே கிடையாதா என எரிந்து விழ, இல்லை சார், இன்னைக்கு மினிஸ்டர் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னார்ல, இப்போ அவர் உங்களை பார்க்க வெயிட் பண்ணுறாரு சார்
தன் தலையில் தட்டிக்கொண்ட கௌதம், இதை எப்படி மறந்தேன் என நினைத்து, சரி போவரேன் என்று கிளம்பினான். கௌதம் திரும்பி வரும்போது ஆதி அழுது கொண்டே அமிர்தாவின் அறையில் இருந்து வருவதை பார்த்தவன் கோபம் கொண்டு ஆதியை அடித்து காலை பிடித்து சுவற்றில் அடிக்க தலையில் காயம்பட்டு மயங்கி விழுந்தான் அந்த சிறு ஆதி. அவனை அடித்து போட்டு வேலையாட்களிடம் ஆதிக்கு சிகிச்சை அளிக்க சொல்லிவிட்டு அமிர்தா இருக்கும் அறைக்கு இம்முறை அவளை எப்படியாவது ஆண்டுவிட வேண்டும் என்று வந்தவன் அவளை வேகமாக நெருங்கி அத்துமீறி சேலையை உருவ பயந்து துடித்து கை கொண்டு மறைத்தவள் அவனிடம் விட்டுவிட சொல்லி அழுது கதற அவன் விட்டால் தானே அவளை அடித்து உதைத்தவன் மோகம் கொண்டு அவளை நெருங்கும் நேரம் செத்தாலும் பரவாயில்லை, என் தேவுக்கு சொந்தமான என் பெண்மையை இந்த கொடும்பாவிக்கிட்ட இழக்கக்கூடாது என்று நினைத்தவள் அவனை வலுக்கொண்டு தள்ளி அவனிடம் இருந்து தப்பித்து கதவை திறந்து கொண்டு ஓட அவள் பின்னாலேயே வெறி பிடித்த நாயாக துரத்தி வர கால் தடுக்கி அந்த விசாலமான பெரிய மாடிப்படியில் இருந்து விழுந்து தலையில் பலத்த அடிபட்டு ரத்தம் பீரிட கண்களை சுழலவிட்டவளுக்கு இருட்டி கொண்டு வர மறு நிமிடமே தன் உயிரை துறந்தாள். கௌதம் அவளிடம் வந்து மூக்கில் கை வைத்து மூச்சிருக்கா என்று பார்க்க, இருந்தால் தானே. ச, சுத்து போயிட்டாளே, இவளை கடைசி வரைக்கும் அடைய முடியாம போச்சே என வருத்தம் கொண்டு அவளுக்கு ஆக வேண்டியதை செய்தான். இதையெல்லாம் காணொளி மூலம் கண்ட தேவ் பித்து பிடித்ததை போல் ஆகி போனான். அன்றிலிருந்து வீட்டில் இருந்த கேமரா அனைத்தையும் எடுத்துவிட்டான் கௌதம். ஆனாலும் இன்று வரை தேவை அடைத்து வைத்து சித்திரவதை செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் இப்போது ஆதியை கண்டால் சர்வமும் அடங்கிவிடும் கௌதமிற்கு. இதையெல்லாம் படித்து தெரிந்து கொண்ட மித்ரா கண்ணிலும் கண்ணீர் ஊற்றெடுக்க அந்த நோட்டை தன் அறையில் வைத்தவள் நேராக கௌதமிடம் சென்று அந்த பணிப்பெண்ணுக்கு நடந்ததை பற்றி மட்டுமே கேட்டாள். ஏனென்றால் இன்னும் தேவ் உயிரோடு இருப்பதால் தான் ஏதாவது கேட்கப் போய் தேவை ஏதாவது செய்துவிட்டாள். பின் அன்று கௌதம் எதனால் தன்னை மிரட்டினான்? பிறகு கௌதம் தன்னிடம் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதும் இதை ஆதியிடம் சொல்ல பயந்து தன் அறைக்குள் வந்தவள் போனை எடுத்து விக்ரமுக்கு அழைத்து நடக்கும் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சொல்லிவிட்டாள். அன்றிலிருந்து விக்ரம் கௌதமை தனக்கு தெரிந்த நண்பர்களை விட்டும் நேரம் கிடைக்கும் போது அவனும் கௌதம் என்ன செய்கிறான், எங்கெங்கு செல்கிறான் என வேவு பார்க்க ஆரம்பித்தான். ஆனால் இன்னமும் தேவிற்கும் இடத்தை தான் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மித்ரா ஆதியிடம் அனைத்தையும் சொல்லி முடிக்க தேகம் முறுக்கேற கோபத்தில் கண்கள் சிவப்பாகி கழுத்து நரம்பு பிடிக்க கௌதமை தன் கையாலேயே அடித்து இப்போதை கொன்றுவிட வேண்டும் என்று அவளை விட்டு எழுந்து வெளியே செல்ல எத்தனிக்க அவன் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்ட மித்ரா, என்னங்க, எங்க போறீங்க? விடுடி, என்ன நீயும் என்ன இத்தனை நாள் ஏமாத்திட்டல்ல என்று கர்ஜிக்க பயந்து நடுங்கி போனாள். அத்தியாயம் 39. அவன் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்ட மித்ரா, என்னங்க, எங்க போறீங்க? விடுடி, என்ன நீயும் என்ன இத்தனை நாள் ஏமாத்திட்டல? அவள் தாடையை இறுக பற்றி வழியில் சுணுங்கியவளை, என்னை விட உன் மாமா உனக்கு முக்கியமா போயிட்டான்ல? அந்த பொறம்போக்கு நாய் கௌதம் அடைச்சு வச்சிருக்கிறது என் அப்பாவடி. அதுவும் 14 வருஷமா என் அடையாளத்தையே மாத்தி வச்சிருக்கான். என் அம்மாவை துடிக்க வச்சு கொண்டிருக்கான். அப்படி இருக்கும்போது இவ்வளோ விஷயத்தையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை என்கிட்ட சொல்லாம உன் மாமா கிட்ட சொல்லி என்னடி ஆச்சு இப்ப என அவளை விட்டு தலையில் அடித்துக்கொண்ட ஆதி, ஒன்னு சொல்லி என்னடி ஆக போகுது? எல்லாம் ஏன் தப்புதான். நான் தான் எதையும் தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதே அந்த ஆள் வந்து தேவ் கிருஷ்ணன் இருந்த என் அப்பாவோட பேரை கௌதம்னு மாத்தி கொடுக்கும் போதே ஒரு டவுட் வந்துச்சு. ச்சே, அப்பவே நான் கவனமா இருந்திருக்கணும். ஆள் ஒரே மாதிரி இருக்கவும் எனக்கு பேர் மாத்துறதெல்லாம் பெரிய விஷயமா தோணாம போயிடுச்சு என விடாமல் தலையில் எடுத்துக்கொண்டவன் கைகளை பிடித்து தடுத்த மித்ரா, ஏங்க ப்ளீஸ் இப்படி அடிச்சுக்காதீங்க, நான் வேணும்னே. அவள் பேசுவதை கை காட்டி நிறுத்தியவன் அவளை இழுத்து அணைத்து கொண்டு, என் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரையுமே மொத்தமாக அந்த காட்டு மிருகம் சதைச்சிட்டானேடி. சாரி மித்து, நீயும் என்ன பண்ணுவ? பாவம், என்ன நினைச்சும் அப்பாவை நினைச்சும் பயந்து தானே இருப்ப. சரி விடு, நீ எதுக்கும் பயப்படாத. அந்த வெறி நாய் கௌதமுக்கு நரகத்தை விட மோசமா என் கையாலேயே ஒரு முடிவு கட்டிட்டு என் அப்பாவை நான் கூட்டிட்டு வரேன். நான் வர வரைக்கும் நீ என்ன நினைச்சு கவலைப்படாம பத்திரமா இருக்கணும், சரியா என மென்மையாக அவள் நெற்றியில் முத்தம் வைத்து அவளை விட்டு நகர அவனை பின்னால் இருந்து அணைத்து கொண்ட மித்ரா, ஏனுங்க, நான் என்னைக்குமே உங்களை நம்பாம இருந்ததே இல்லை. ஆனா அதையும் தாண்டி ஒரு பயம். அதாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம நான் விக்ரம் மாமா கிட்ட சொன்னேன். என்ன தப்பா நினைச்சிடாதீங்க என்றவளை முன்னால் கொண்டு நிறுத்தி அவள் கண்ணம் ஏந்தி, உன்னை எப்படிடி நான் தப்பா நினைக்க முடியும்? நீ என் தேவதை மித்து பேபி.
என் உயிரிடி நீ. கோபத்தில் வார்த்தையை நான் அடிக்கடி விட்டுறேன். ஆனால் அதையெல்லாம் நீ மனசில் வச்சுக்காம என்னை பற்றி மட்டுமே யோசிக்கிற. நானும் சாரி, சரியா என்று அவள் நெற்றி முட்ட மென்மையாக சிரித்தவள், சாரி எல்லாம் என் புருஷன் என்கிட்ட இல்லை, யாருக்கிட்டையுமே கேட்கக்கூடாது என்று அவன் வனப்பான மீசையை முறுக்கிவிட்டவள். எப்பவும் கண்ணில் ஒரு திமிரோட நெஞ்ச நிமிர்த்தி கம்பீரமா இருக்கிற என் புருஷன் ஆதியாத்தான் என்னைக்கும் நீங்க இருக்கணும். என் புருஷன் தப்பே பண்ணாலும் அது சரியா தான் இருக்கும், சரியா என்று ஆள்காட்டி விரலை நீட்டி மிரட்ட அதை ரசித்தவன் அவள் விரலை பிடித்துக்கொண்டு அதே திமிர் பார்வையுடன், எப்படி நான் தப்பே பண்ணாலும் சரியா இருக்குமா? ஆம் என மெல்லமாக மித்ரா தலையசைக்க, ரைட், அப்ப இந்த தப்பும் சரியாதான் இருக்கும் என்று அவள் முகம் நோக்கி குனிய அதன் பின்பு நடப்பதை முன்பே அறிந்தவள் பேச்சை மாற்றும் பொருட்டு, ஏங்க நீங்க எங்கேயோ வெளியே போற மாதிரி இருந்துச்சே என்க. மித்ரா பேச்சை மாற்றுகிறாள் என்று புரிந்தவன் இப்போது தேவவன் கண் முன்னால் ஆதி அம்மோ என்று கதறுவதைப் போல் காட்சி பிம்பமாய் தோன்ற கண்கள் சிவக்க கைகளை இறுக்கி மூடியவன் அவனை மென்மையாக தலை வருடிவிட்டு, இங்கே பாருங்க. அவனும் அவளை ஒரு இயலாமையுடன் பார்க்க, நீங்க எப்பவுமே எதையும் யோசிச்சு ரொம்பவே தெளிவாக தான் முடிவெடுப்பீங்க, அது எனக்கும் தெரியும். ஆனால் இப்போ நீங்க பண்ண போற விஷயம் அப்படி இல்லை. இதுக்கு இன்னும் உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம். நீங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாலும் ஏதோ ஒரு நப்பாசையில என்னைக்காவது ஒரு நாள் என் பையன் ஆதி என்னை வந்து கூட்டிட்டு போக மாட்டானா அப்படிங்கிற எண்ணத்துல இவ்வளோ நாள் கொடுமையிலையும் இத்தனை வருஷம் காத்திருக்கிற உங்க அப்பாவோட அந்த நம்பிக்கை பொய்யாடக்கூடாதுங்க. அதை உண்மையாக்கி அந்த கொடூரமான காம பிசாசுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. உங்க அப்பாவை சந்தோஷமா கூட்டிட்டு வாங்க என அவன் நெற்றியில் இதழ் ஒற்றி எடுத்து, என்னை பத்தி கவலைப்படாம பத்திரமா போயிட்டு வாங்க என சிரித்த முகமாய் சொன்னவளை பார்த்து மென்மையாக புன்னகை புரிந்தவன் அவள் கைகளை பற்றி, சரிடி நீ கவனமாயிரு, வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, சரியா என மென்மையாக உதிர்த்தவனின் வார்த்தையில் கட்டளையும் அடங்கியிருந்தது. சரி என்று மித்ரா தலையசைக்க மனமே இல்லாமல் விட்டு சென்றான் ஆதி. வெளியே வந்து காரில் ஏறி புயல் வேகத்தில் காரை கிளப்பிக்கொண்டே ராகுலுக்கு அழைத்து ராகுலிடம் இருந்து சில விஷயங்களை தெரிந்து கொண்டவன் பிறகு ஒரு சில விவரங்களை சொல்லி கட்டளை பிறப்பித்தவன் நேராக சென்றது நேஹா தங்கியிருக்கும் ஹோட்டல் அறைக்குத்தான். நேஹா அரைக்கதவை வேங்கையாக கோபம் கொண்டு முறைத்தவன் பின் மித்ரா சொன்னது நினைவு வர இல்லாத பொறுமையை இழுத்து பிடித்து கதவை தட்ட, அரைக்குறை ஆடையுடன் கதவை திறந்த நேஹா ஆதியை கண்டதும் உள்ளுக்குள் சிறு உதறல் எடுத்தாலும் அதை மறைத்து கொண்டாள். ஆதி அந்த தடுமாற்றத்தை துல்லியமாக கண்டு கொண்டான். ஹாய் ஆதி பேபி, வாட் அ சர்ப்ரைஸ். நீ என்னை தேடி வந்ததை என்னால் நம்பவே முடியல. என்னைக்காவது ஒரு நாள் வருவேன்னு தெரியும், பட் நான் இவ்வளோ சீக்கிரம்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆமா, இங்க உன் ஆசை பொண்டாட்டி அவளை விட்டுட்டு எப்படி வந்த? இல்ல அவ உன்னை விட்டுட்டு வேற எவன் கூடவாவது என்று அவள் முழுதாக சொல்லும் முன்னமே நேஹாவின் வாயை உடைத்திருந்தான். வாயிலிருந்து இரத்தம் சொட்ட அதிர்ச்சியில் கண்கள் சுருக ஆதியை பார்க்க வேட்டையாடும் சிங்கமாக மாறி கொலை வெறியோடு நின்றிருக்க ஆதி அணிந்த எதிர்பாரா தாக்குதலில் உடல் நடுங்கி போனவள் கதவை வேகமாக சாத்திவிட்டு உள்ளே ஓட நினைத்தவளை கதவை ஒரு கையால் தடுத்து தலை உயர்த்தி பார்த்து கண்களில் அத்தனை வெறியோடு வயிற்றில் ஒரு உதைவிட ஆ என கத்திக்கொண்டே அந்த ஹாலில் இருந்த கடைசி சுவரில் பட்டு கீழே விழ அந்த உதையே அவளை நரகத்துக்கு கொண்டு சென்றது. இருந்தும் பயத்தை வெளிக்காட்டாமல், ஆதி எதுக்கு என்கிட்ட இப்படி நடந்துக்கிற? நான் உனக்கு என்ன பண்ணன? என்னதான் நீ உன் கண்ணிலே படக்கூடாதுன்னு அன்னைக்கு தொடுத்து விட்டுட்டியே, அன்னையிலிருந்து நான் உன் பக்கமே வருதில்லையே, அப்புறம் ஏன் என்று தடுமாறி கேட்க அதை எதையும் காதில் வாங்காதவன் கண்களை அந்த அறையில் சுழல விட்டான். மது அருந்தியதற்கான அடையாளமாய் 2 மதுக்கோப்பை, அதில் ஒன்றில் பாதி அப்படியே இருந்தது. அந்த அறையில் ஆண்கள் உபயோகப்படுத்தும் ஜிம்மி ஷூமேன் ப்ளூ சென்டின் நறுமணம் அவன் நாசியில் துளைத்தெடுக்க நொடியில் கண்டு கொண்டான். அந்த பிராண்டட் பர்ஃப்யூம் பயன்படுத்துவது யார் என்று. ரோஹித் என்று பல்லை கடித்தவன், இப்போ அந்த கேட்டு கேடு கேட்ட கௌதம் எங்க இருக்கான் என்று கர்ஜிக்க ஒரு நிமிடம் தூக்கி வாரி போட்டது நேஹாவிற்கு. ஆதிக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ என்று யோசித்தவள், கண்டிப்பா இருக்காது, நாங்க தான் சின்ன ஒரு தடையம் கூட விட்டு வைக்கலையே என நினைத்து, ஆதி நீ யாரை பத்தி கேட்கிறேன்னு எனக்கு புரியல, ப்ளீஸ் என்னை விட்டுடு என்று அப்பட்டமாய் போய் உரைக்க இன்னும் வெறியாகி நீட்டியிருந்த அவளின் ஒரு காலில் தன் ஷூ காலால் அழுத்தம் கூட்ட வழியில் ஆ என கத்தி, ஆதி எனக்கு எதுவுமே தெரியாது, ப்ளீஸ்
என்னை விட்டுடு என கதற இன்னும் வேகமாக அவள் காலில் அழுத்த வலி உயிர் போனது. எலும்புகள் உடைந்து விழுவதைப் போல் சித்திரவதை அனுபவித்தவள் இதற்கு மேல் வலி தாங்க முடியாமல், ஆதி ப்ளீஸ் விட்டுடு, நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என அழுது கெஞ்ச தன் காலினை அவள் காலில் இருந்து கீழே வைத்து அவளை அக்னி பறக்கும் கண்களுடன் பார்க்க அதை கண்டவள் எச்சில் விழுங்கி, ஆதி நான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, எங்கள் வீட்டில் கொஞ்சம் பண கஷ்டம், அப்பா ஆட்டோ டிரைவர், ஆனால் எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. என்னை பொறுத்தவரை பணம் மட்டும்தான் என் மைண்டில் இருக்கிற ஒரே விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என் காலேஜ் கல்ச்சரல்ஸ்க்கு கௌதம் சார் வந்திருந்தாரு. அவர் தான் சீஃப் கெஸ்ட். அவருக்கு நான் பொக்கே கொடுத்து இன்வைட் பண்ணினேன். அதிலிருந்து அவரை நான் பார்க்கல. காலேஜ் முடிச்சுட்டு வேலை தேடி அலைஞ்சப்போ தான் மறுபடியும் கௌதம் சாரே என்னை தேடி வந்தார். உனக்கு நான் நிறைய பணம் தரேன், என் கூட வரியான்னு கேட்டார். எனக்கு அந்த நேரத்தில் பணம் மட்டுமே பெருசாக தெரிய அவர் கூப்பிட்டதும் நான் அவரோட போயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் எனக்கு கௌதம் சார்கிட்ட எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை. இருந்தாலும் கௌதம் சாரை பகச்சிக்க விரும்பலை. எனக்கு ஆசை அதிகமாச்சு. அதனால் பணம் யார் அள்ளித்தராங்களோ அவங்க கூட போக ஆரம்பித்தேன். ஆனால் இந்த விஷயம் கௌதம் சாருக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டார். அப்படி இருக்கும்போது தான் கௌதம் சார் ஒரு நாள் உன் ஃபோட்டோ காட்டினாரு. இவன் என் பையன், பேர் ஆதி. இவனை நீ எப்படியாவது மயக்கி கைக்குள்ளே போட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னார். அந்த நிமிஷம் எனக்கு உன்னை எப்படியாவது அடையணும்னு மட்டும்தான் தோணுச்சு. எத்தனையோ ஆண்கள் கிட்ட போன எனக்கு அவங்க கிட்ட இல்லாத திறமையும் ஆளுமையும் எனக்கு பிடிச்சுதான் உன் பின்னாடி சுற்றி சுற்றி வந்தேன். ஆனால் இதெல்லாம் எதுக்கு கௌதம் சார் பண்ண சொன்னாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது ஆதி என்று சொன்னவளை அற்ப பார்வை பார்த்தவன், இதில் எப்படி ரோஹித் கூட்டு சேர்ந்தான்? உனக்கு தெரியாமல் இருக்காது, உண்மையை சொல்லு என்று சொல்ல, ரோஹித்தை எனக்கு கௌதம் சார் தான் அறிமுகப்படுத்தி வச்சாரு. எனக்கு ரோஹித்தை பார்த்ததும் பிடிச்சு போகவே அவனோடையும் பழக ஆரம்பிச்சேன், அவ்வளவுதான் என்றவளை மீண்டும் ஒரு உதைவிட கண்கள் சொருகி யமலோகம் சென்று வந்தாள். அவள் முகத்தை தன் காலால் நிமிர்த்தி, நேத்து ஹோட்டல்ல என்ன என் பொண்டாட்டிக்கு காவல் காத்த நாயே என ஆத்திரம் கண்ணை மறைக்க அவள் கழுத்தை நிறுத்தான். மித்ராவிடம் சொல்லிவிட்டு காரில் ஏறி ராகுலுக்கு அளித்த ஆதி ராகுல் சொன்ன செய்தியில் கோபம் கொண்டு துடித்து போனான். சார், நேற்று அந்த ரோஹித்தும் நம்ம ஆஃபீஸ்க்கு வருமே ஒரு பொண்ணு, அவங்க 2 பேரும் சேர்ந்து மித்ரா மேடமையும் உங்களையும் ரொம்ப நேரமாக கண்காணிச்சிட்டு இருந்ததா அங்கே வேலை செஞ்ச வெயிட்டர் ஒருத்தர் சொன்னார். ரோஹித் வேற ஒரு வெயிட்டர் கிட்ட பணம் கொடுத்து ஜூஸில் ஏதோ கலந்து அதை மேடம் கிட்ட கொடுத்துருக்கான். அப்புறம்தான் மேடம் என்று சொல்ல முடியாமல், உங்களுக்கே தெரியுமே சார், நான் விசாரிச்ச வரைக்கும் இதுதான் சார் நடந்தது என்று ராகுல் சொல்ல கொதித்து போனவன் ஸ்டேரிங்கில் ஓங்கி குத்தி, டேய் ரோஹித், உன்னை விடமாட்டேன்டா. உங்க 3 பேரோட சாவும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாதபடி மோசமா இருக்கும். உங்க கதை முடிய போது என்று வெறியோடு வந்தான். நேஹா தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு மூச்சு விடக்கூட முடியாமல் தவித்தவளை கண்டு இன்னும் தான் கோபம் வந்தது. என்ன தைரியம் இருந்தா இந்த ஆதியோட பொண்டாட்டியவை அடிச்சு அழ வச்சு பார்த்திருப்பீங்க என்றவனின் கோபம் நொடிக்கொரு முறை எகிரிக்கொண்டே போனது. பின் அவளை விடுத்து சேரை இழுத்து போட்டு அவளுக்கு எதிரில் கால் மேல் கால் போட்டு கெத்தாக அமர்ந்தவன் அவளை கூர்பார்வையில் நோக்க கழுத்தை பிடித்து கொண்டு இருமிக் கொண்டிருந்தாள். ஆதியை பார்க்க பார்க்க யமதர்மனே தன் எதிரில் அமர்ந்திருப்பதைப் போல் இருந்தது. அவள் இருமி முடிக்கும் வரை காத்திருந்தவன் அவளின் போனை எடுத்து அவளிடம் நீட்டி, இதிலிருந்து கௌதமுக்கு ரோஹித்துக்கும் ஃபோன் பண்ணி நான் சொல்ற மாதிரி நார்மலா பேசணும் என்ற கடுமையில் தானாக தலையை வேகமாக ஆட்டினாள். முதலில் கௌதமுக்கு ஃபோன் செய்ய மறுபுறம் கால் அட்டன் செய்த கௌதம், சொல்லு டார்லிங், என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? ஆதியை பார்த்து கொண்டே, சும்மா தான் டார்லிங், உங்களை இப்பவே பார்க்கணும் போல இருந்துச்சு. ஸோ நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, 20 மினிட்ஸ்ல நான் அங்க வரேன். பதறிய கௌதம், நோ 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 நேஹா டார்லிங், நான் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன், நீங்க எல்லாம் வரக்கூடாது. நைட் நானே நீ இருக்கிற இடத்துக்கு வரேன் என்றதும் குலைவான குரலில், நோ, நான் உங்களை இப்பவே பார்க்கணும், ப்ளீஸ் டார்லிங், நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல வேற எங்கேயாவது சொல்லுங்க, நான் வரேன். அந்த குரலில் மயக்கம் கொண்ட கௌதம் ஓகே என்று ஒரு முகவரியை சொல்ல போன் கட் ஆனது. அடுத்து ரோஹித்துக்கு அழைத்து அந்த முகவரியை சொல்லி அங்கே வர சொன்னால் அவனும் சரி என வைத்து விடவே நிதானமாக கண்களை மூடித்திருந்த ஆதி கருணையை காட்டாமல் நேஹா கத்த கத்த தரதரவென இழுத்து சென்று காரில் போட்டான். ராகுலுக்கு அழைத்து கௌதம் நம்பரை ட்ரேஸ் செய்ய சொல்லி வைத்தவன் சிறிது நேரத்தில் திரும்பவும் ராகுலிடம் இருந்து கால் வர அதை காதில் வைத்தவன், சொல்லு ராகுல். சார், அந்த நம்பர் ட்ரேஸ் பண்ணதில்
டெல்லி சஞ்சீவனி ஃபாரஸ்ட்ல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி ஹில்டன் கார்டன் நியூ ஹோட்டல் இருக்கிறதா காட்டுது என்றிட ஓகே என சொல்லி அழைப்பை துண்டித்து ராகுல் சொன்ன இடத்துக்கு கிளம்பினான். இங்கு பலவித சிந்தனைகளுடன் ஆதியை நினைத்து ஒருவித தவிப்புடன் மித்ராவின் பெற்றோர் மற்றும் நிலன், விக்ரம் என நால்வரும் ஆடி மாதம் வருவதால் அவளை பிறந்த வீட்டிற்கு அழைத்து செல்ல ஆதியின் வீட்டிற்கு வருகை தந்தனர். வாசலில் நின்று அழைப்பு மணியை அடிக்க யாரும் வந்து கதவை திறப்பது போல் தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் சோர்ந்து போன நிலன் நிற்க முடியாமல் கதவின் மேல் சாய அது தானாக திறந்து கொள்ளவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். விக்ரமுக்கு தான் மூளையில் மணி அடிக்க ஒரே ஓட்டமாக உள்ளே சென்று ஆதிமித்ரா அறைக்கு வந்தவன் அந்த அறை இருக்கும் நிலையை பார்த்து உறைந்து நின்றான். பின்னால் வந்த நிலன், அவனின் பெற்றோரும் கூட அதே நிலைதான். ஒரு அறையில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அழுது ஓய்ந்த முகத்துடன் ஒரு சேரில் கட்டி வைக்கப்பட்டிருந்தாள் மித்ரா. அத்தியாயம் 40. மித்ராவின் அறைக்கு வந்து பார்த்த விக்ரம் மற்றும் நிலனும் அந்த இடத்தை பார்த்து அப்படியே நின்றனர். மித்ராவின் பெற்றோரும் பயந்து, என்னப்பா இந்த இடம் இப்படி இருக்கு? ஏன் பொருள் எல்லாம் உடைச்ச அலங்கோலமா இருக்கு? மித்ரா எங்க போனா? அவ புருஷனை காணோம். ரொம்ப பயமா இருக்குப்பா. இவ்வளோ பெரிய வீடு திறந்திருக்கு, உள்ள வந்தா யாரையுமே காணோமே. ஏதோ தப்பா படுது. மித்ராக்கு ஏதாவது என்று ஜெயநாதன் சொல்ல, பயப்படாதீங்க மாமா, மித்ராக்கு எதுவும் ஆகாது, நீங்க பயப்படாம இருங்க என சொல்லிய விக்ரம் அவர்கள் இருவரையும் ஹாலில் அமர வைத்து வந்தவர்கள் அவ்வறையை கண்களால் நோட்டமிட மித்ரா அணிந்திருந்த கண்ணாடி வளையல் உடைந்து சிதறி கிடக்க, சொட்டு சொட்டாக ரத்தம் வெள்ளை டைல்ஸில் தரையில் இருக்க, மித்ராவின் போன் ஒரு ஓரமாக கீழே விழுந்து கிடந்ததை கண்ட நிலன் ஓடிப்போய் அதை எடுத்து உயிர்ப்பிக்க, அந்த போனில் லாக் எடுத்து அதன் உள்ளே சென்று ஏதாவது தடயம் கிடைக்குமா என்று தேடி பார்த்தனர். கால் ரெக்கார்டரில் அரை மணி நேரம் முன்பு ஆதிக்கு அழைத்து அப்படியே போன் ஆனில் இருந்திருக்கும் போல அதை ஆன் செய்தான். அந்த பக்கம் ஆதி எதுவுமே பேசாமல் இருக்க, இந்த பக்கம் மித்ரா கதறும் சத்தம். இங்கோ கை கால்களை கட்டிய வண்ணம் முழுதும் கண்ணாடியால் ஆன டிஜிட்டல் அறையில் சேரில் கட்டப்பட்டிருந்தாள் மித்ரா. கண்ணீர் வந்ததற்கான தடயம் அவள் முகத்தில். கைகளில் வளையல் உடைந்து ரத்தம் வெளியேறி உறைந்து போயிருக்க, வழியில் முகம் சுளித்தவள் எதிரில் என அரக்கத்தனமாக சிரித்துக்கொண்டே ஒருவன் வந்து நிற்க, அவனை நிமிர்ந்து பார்த்த மித்ராவின் கண்களில் அப்பட்டமாக அதிர்ச்சி. முகம் வெளிரி, நீ நேத்து ஹோட்டல்ல என்ன? அதிர்ச்சியில் பேச்சு வராமல் வார்த்தை தடுமாற, இப்போது எதிரி நின்றவனின் கண்களில் பழிவெறி மின்ன, ஆமாண்டி, ஹோட்டல் பாத்ரூம்ல உன்னை அடிச்சது நான் தான், ரோஹித் என ராட்சசனை போல் அறையே அதிரும் அளவு கத்தி சொல்ல, இப்போது மித்ராவுக்கு கோபம் வந்து தைரியமாக, எதுக்குடா என்ன கடத்திட்டு வர சொன்ன? நீ நேத்து பண்ண வேலைக்கே உன்னை எங்க இருந்தாலும் தேடி வந்து கொல்லணும்னு உன் மேல அவ்வளோ வெறியில இருக்காரு. இப்ப என்ன நீ கடத்திருக்கிற விஷயம் மட்டும் என் புருஷனுக்கு தெரியணும். உன் சாவு அத்தனை கொடூரமா இருக்கும். உயிர் மேல ஆசை இருந்தா மரியாதையா என்னை விட்டுடு என்று சொல்ல, அவள் முகத்துக்கு நேரே திரும்பவும் சிரிக்க, முகத்தை திருப்பிக் கொண்டவளை பார்த்து ஏளனமாக, எப்படி எப்படி உன் புருஷனுக்கு தெரிஞ்சா ஏன் சாவு கொடூரமா இருக்குமா? அதுக்கு உன் புருஷன் உயிரோட இருக்கணுமே மிஸ்ஸஸ் மித்ரா மேடம் என்றிட, இல்ல இல்ல இருக்காது, நீ போய் சொல்ற, அவர் சேஃபா தான் இருப்பாரு, எனக்கு நல்லா தெரியும் என கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுக்க, அவள் பாட்டுக்கு கத்தி புலம்ப, தலையை சாய்த்து காதில் சுட்டு விரலை விட்டு ஆட்டியவன், ஏய் நிறுத்து, சும்மா வீல் வீல்னு கத்திக்கிட்டு. அப்படிலாம் உன் புருஷனை உடனே மேலே அனுப்பிட மாட்டோம். என் அப்பனை அவன் எப்படி துடிக்க வச்சு உயிரோட கொளுத்துனானும் அதை விட மோசமா அவன் கண்ணு முன்னாடியே உன்னை அனுபவிச்சு, நீ கத்துறத பார்க்கறதுலையே ஆதிக்கு பாதி உயிர் போகணும். அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு செல்லம் என்று அவன் கண்ணம் தொட, ச்ச என முகத்தை சுளிக்க, இன்னும் இருவர் அந்த கண்ணாடி அறையினுள் வரும் காலடி சத்தம் கேட்க தலை நிமிர்த்தி பார்த்த மித்ராவிற்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. இவர்கள் மூவரும் ஒரே இடத்தில் எப்படி என்று குழம்பிய நிலையில் ஆதிக்கு என்ன ஆனதோ ஏதானதோ என்று மனது படபடக்க, அவர்களை காண வந்தது கௌதமும் நேகாவும் தான். அவர்கள் பின்னே 50க்கும் மேற்பட்ட அடியாட்கள் சுற்றி இருக்க, கௌதம் திமராக நடந்து வர, நேகா ஆதி உதைத்ததில் தாங்கி தாங்கி நடந்து வந்தவள் மித்ராவை பார்த்த அடுத்த நொடி அவளிடம் ஆவேசமாக சென்று மாறி மாறி அவள் கன்னத்தில் அறைந்து, ஏய் என்னடி பெரிய உலக அழகின்னு நினைப்போ? உனக்காக அந்த ஆதி என்னமா வந்து என்னை அடிச்சான் தெரியுமா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. அன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு அவனுக்காக வக்காலத்து வாங்கும் போதே எனக்கு லேசா டவுட் வந்துச்சு. அன்னைக்கே உன்னை ஒரு வழியாக்கியிருந்தா இந்த ஆதியனா
ஈஸியா அடைஞ்சிருப்பேண்டி என அவன் முடியை கொத்தாக பிடித்து இழுக்க பல்லை கடித்து வலியை பொறுத்து, எனக்காக என் புருஷன் வந்து உன்னை அடிக்காம உன்ன மாதிரி கண்ட இடத்துல ஊர் மேரவளுக்கா வந்து அடிப்பாரு? என்ன கேட்டா பெண் இனத்துக்கே கேவலமான உன்னை அடிச்சிருக்க கூடாது. உன்ன மாதிரி காம வெறி பிடிச்ச பிசாசு உயிரோட வெறி பிடிச்ச நாய்களை கடிக்க விட்டு ரோட்ல ஓட விட்டு கொண்டு இருக்கணும் என்றவளை கோபம் கொண்டு கட்டுக்களை அவிழ்த்து விட்டு கீழே தள்ளிவிட, ஆ அம்மா என கத்தி கீழே விழுந்த மித்ராவின் எதிர்ப்புறம் இருந்த சுவர் தானாக 2 பக்கமும் பிரிய அதன் நடுவில் கண்ணாடி சுவர் தடுப்பு ஒன்றியிருக்க அதனுள் தலை முகம் கை கால் என இரத்தம் சொட்டும் நிலையில் மயக்கமாகிய ஆதியை தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டிருக்க அதை கண்டவளின் நெஞ்சில் சுருக்கென்று வழி தாழ முடியாமல், என்னங்க என கத்தி, ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ உடம்பெல்லாம் ரத்தம் வருதே என அந்த கண்ணாடி சுவரை வேகமாக தட்டி பரிதாபமாக ஆதியிடம் செல்ல கதவை தேடிக்கொண்டே அழுதவளை கண்டு மூவரும் கொடூரமாக மாறி மாறி சிரித்து கொண்டிருந்தனர். அது எதுவும் அவள் காதில் விழுந்தால்தானே, என்னங்க நான் உங்க மித்ரா வந்திருக்கேன், என்ன பாருங்க, உங்களுக்கு எதுவும் ஆகல, என்ன ஒரே ஒரு தடவை பாருங்க என கதற லேசாக மயக்கம் தெளிய மெதுவாக கண் திறந்து பார்க்க மித்ரா தவிப்புடன் அழுது கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு இதயம் கணத்து, மித்து பேபி என மனதிற்குள் அழைத்தவன் அவள் பின்னால் அடியாட்களும் அந்த 3 மிருகங்களும் நின்று ஜெயித்துவிட்ட மிதப்பில் மாட்டிக்கிட்டையா என்பது போல் எல்லல்லாக சிரிப்பதைக் கண்டவனுக்கு இப்போதே மூவருக்கும் சமாதி கட்ட தோன்றினாலும் சத்தமாக சிரித்தான் ஆதி. மூவரும் மட்டுமின்றி மித்ராவும் ஒன்றும் புரியாமல் விழிக்க, இவ்வளோ அடுத்து தலைகீழாக தொங்கவிட்டும் அவன் மனைவியை கடத்தி வைத்தும் அவன் திமிர் குறையாமல் நிறுத்தாமல் சிரித்து கொண்டிருக்கும் ஆதியை பார்க்க அந்த மூவருக்கும் பற்றி கொண்டு வர, ரோஹித், டே ஆதி, நாங்கள் இவ்வளோ பண்ணியும் உனக்கு பயமே இல்லாம பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறியே நாயே என கத்த, அதுவரை ஆதியை நினைத்து தவித்து போனவள் ஆனவனின் இந்த கர்வச் சிரிப்பில் ஏதோ ஒரு உள்குத்து இருப்பதை உணர்ந்த மித்ரா, டே யாரை பார்த்து பைத்தியக்காரன் சொல்ற? இவ்வளோ நடந்தும் என் புருஷன் சிரிக்கிறார்னா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டது அவர் இல்லடா. புருவம் உயர்த்தி கோணல் சிரிப்புடன், அவர்கிட்ட தாண்டா நீங்க மாட்டிருக்கீங்க என கெத்தாக தன் இடையில் முந்தானையை உதறி சொருகி அவர்களை இம்முறை எல்லலாக பார்த்து திமிராக சொல்ல தன் அவளை உதடு குவித்து மெச்சியவன் அம்மூவரும் வெறியோடு ஏதோ பேச வாயெடுக்க, மித்து பேபி என சத்தமாக ஆதி அழைக்க திரும்பி சொல்லுங்க என இவளும் பயம் இல்லாமல் சாதாரணமாக கேட்க, ஐ லவ் யூ டி மித்து பேபி என உரக்க கத்த அதனை முறைத்தவள், நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி ஐ லவ் யூலாம் சொல்லக்கூடாதுன்னு தானே? அப்புறம் என்னவா சொன்னாதான் தெரியுமா நீங்க என்ன விரும்புறீங்கன்னு என்று வெக்கம் கொண்டவளை, ஐயோ மித்து பேபி இப்படிலாம் வெக்கப்படாதடி, அப்புறம் எனக்கு மூடு மாறுதா இல்லையா? கண்ணடித்து உதடு குவித்து முத்தம் தர, போங்க. ஆமா நீங்க ஏன் வவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வந்து இதுங்களுக்கு ஒரு வழி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம், நம்ம மாமாவையும் கூட்டிட்டு போகணும்ல என இவனும் கண்ணடிக்க, ஐயோ கொல்லாதடி மித்து பேபி, இன்னைக்கு என்னடி என்னை விட நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்க. இந்த தடியனுகள் எல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு அப்புறம் எனக்கு என்னடி வேலை? ஐயாக்கு உன் கூட ஃபுல் டைம் ரொமான்ஸா செல்லும் என இவர்கள் அவர்களின் உலகத்தில் கொஞ்சி திட்டி கண்களாலேயே ரொமான்ஸ் செய்து கொண்டிருக்க இதை பார்த்து கொண்டிருந்த மூவருக்கும் வைத்தறிச்சல் பட்டு பார்த்து கொண்டிருக்க அடியாட்களில் ஒருவன் இவர்களின் ரொமான்ஸை பார்த்து மெய் சிலிர்த்து போனவன் பக்கத்தில் இருந்த இன்னொரு அடியாளிடம், டேய் என்னமா கொஞ்சிக்கிறாங்கடா, பாருடா 2 பேரும், இதுக்கு பேர் தான் தெய்வீக காதலடா. இன்னொருவன், இருக்குண்டா, இதை பார்க்குறப்ப எனக்கே லவ் பண்ணணும்னு தோணுதுடா என்று இழிக்க, முதலாம் அவன், என் வீட்லேயும் ஒருத்தர் இருக்காளே, கல்யாணம் ஆன அன்னையிலிருந்து ஆசையாக கிட்ட போனாலே எட்டி உதைக்கிறாடா, ஆனால் இவங்களை பார்த்தியா என்னமா 2 பேரும் கண்ணாலேயே ரூட்டு விட்டுக்கிறாங்கன்னு. எதற்கு வந்தோம் என மறந்து இருவருக்குள்ளும் அவர்கள் ஆதங்கத்தை கொட்டி தீர்க்க இதை பார்க்கும் மூவருக்கும் பிபி எக்கு தப்பாக எகிற, டேய் இங்கே என்ன படமாக காட்டுறீங்க 2 பேரும், கடத்திட்டு வந்தும் பயம் இல்லைல்ல என கத்திய ரோஹித் மித்ராவை வேகமாக திருப்பி ஒரு அறை விட கன்னத்தில் கை வைத்து நின்றவளுக்கு கண்கள் கலங்காமல் இல்லை. இதை பார்த்த ஆதிக்கு ரத்தம் சூடேற தன் பாக்கெட்டில் வைத்திருந்த பிஸ்டலை புயல் வேகத்தில் எடுத்து மித்ராவை அடித்த ரோஹித்தின் வலது உள்ளங்கையில் குறிப்பார்த்து சுட புல்லட் கண்ணாடி தடுப்பில் துளையிட்டு கொண்டு வந்து அவன் கையை பதம் பார்த்தது. தன் கால்களை தலைகீழாக கட்டியிருக்கும் கயிற்றையும் ஷூட் செய்து
தலைகீழாக பல்டி அடித்து நேராக நின்றவன் அனைவரையும் சிவந்த வெளிகளில் கத்தி பார்வையால் குத்தி கிழிக்க நொடி பொழுதில் எதிர்பாரா தாக்குதலில் மூவருக்கும் கால்கள் நடுங்க நின்றுவிட்டனர். என வாயை பிளந்து தன் கணவனை பார்த்தாள் மித்ரா. ரோஹித் வழியில் கையை உதறி ஆதியை வெறியோடு பார்க்க நேஹா அவ்வளவுதான் என்பது போல் முழிக்க சுதாரித்த கௌதம் மித்ராவை இழுத்து அவள் தலையில் துப்பாக்கியை வைக்க அப்போதுதான் ரோஹித் நேஹாவுக்கு உயிரே வந்தது. பயந்து போன மித்ரா தன் கணவன் இருக்கும் நம்பிக்கையில் இருக்க, டே ஆதி, மரியாதையா கண்ணை கீழே போடு, இல்ல இவளை சுட்டு கொன்னுட்டு மேல அனுப்பிடுவேன், கீழே போடு, போடுறா என கத்த மித்ராவை பார்த்து கொண்டே தன் கையில் இருந்த பிஸ்டலை கீழே போட்டவன் கடுமையான குரலில் அவளை விடுறா என கூர்பார்வையால் வினவ, அந்த குரலில் அங்கிருக்கும் அனைவருக்கும் படை நடுங்கினாலும் அதை சட்டை செய்யாமல் ரோஹித்துக்கு கௌதம் கண் காட்ட, அதை புரிந்து கொண்டவன் தன் அடியாட்களிடம் அவனை அடிச்சு டைட்டா கட்டி வைங்கடா என கட்டளையிட 20 அடியாட்களுக்கு மேல் ஆதி இருக்கும் கண்ணாடி தடுப்புக்கு சென்று ஆதியை தாக்கத் தொடங்கினர். அவர்களை வெறியோடு அடிக்க பாய்ந்திருந்த ஆதியை, ஆதி, நீ ஆட்களை அசால்ட்டா அடிச்சு போட்டுருவேன்னு எனக்கு தெரியும், அப்படி நீ பண்ணா போறது உன் பொண்டாட்டி உயிர் மட்டும் இல்லை, உன் அப்பன் தேவ் கிருஷ்ணனோட உயிரும் தான் என கௌதம் சொல்ல ஒரு நொடி தேவ் முகம் ஆதிக்கு வந்து போக கண்களை மூடி திறந்து, எங்கடா எங்க அப்பா என உரிம என சிரித்த கௌதம், கூட்டிட்டு வாங்கடா அந்த நாய என சொன்ன அடுத்த நொடி இருவர் தேவின் கைகளை கட்டி தரதரவென இழுத்து வந்து நிற்க வைக்க 56 வயதிலும் தலைமுடி சிறிதாக நரைத்து தாடி மீசை என திருத்தப்படாமல் உடல் மெலிந்து கிழிந்த உடையுடன் முகத்தில் மட்டும் கம்பீரம் குறையாமல் கூர்பார்வையுடன் இருக்கும் தந்தையை கண்ட ஆதிக்கு மனது கனத்து போனது. மித்ரா தேவை மகிழ்ச்சி மற்றும் கவலையாக பார்க்க, அப்பா என ஒரு வார்த்தை ஆதியின் வாயிலிருந்து வரும் முன்னமே அவனை பின்னால் இருந்து அவன் தலையில் கட்டையால் அடித்து கயிறு கொண்டு கட்டி ஒரு தூணில் இறுக்கமாக கட்டி வைத்தனர். தேவ் ஆதியை இத்தனை வருடம் கண்டு பார்ப்பவரின் உள்ளம் மகிழ்வதற்குள் இது நடந்துவிட மித்ரா என்னங்க என கத்த, அப்போது மித்ராவை திரும்பி பார்த்த தேவ்க்கு ஒன்று மட்டும் புரிந்து போனது. இது ஆதியின் மனைவி என்றும் அவன் திருமணம் செய்து கொண்டதால் சொத்துக்களை எல்லாம் இப்போது கௌதம் பேரில் மாற்றவும் ஆதி மனைவியை சிதைத்து எங்கள் இருவரையும் கொல்லவே இப்போது கௌதம் திட்டம் தீட்டியிருப்பான் என யூகிக்க, அதுதான் சரி என்பது போல் தேவிடம், டே கிருஷ்ணா, இங்கே பாருடா, உன் பையனையும் மருமகளையும், உனக்கடுத்த காதல் புறாக்கள் உன் பொண்டாட்டி மாதிரி உன் மருமக அமிர்தாவும் செம்மையா இருக்கல்ல என மேலும் அருவருப்பாய் பேச, அதான் நாங்க அத்தனை பேரும் அனுபவிக்க போறோம் என தன் வயதுக்கு மீறி கொச்சையாக மொழிய மித்ராவிற்கு தன் மாமனாரிடம் இப்படி அசிங்கமாக தன்னை பற்றி பேசுவது அவமானத்தில் அழுகை வர, ஆதிக்கு நரம்பு புடைக்க கொதித்தவன் தேவிக்கும் அதே நிலைதான். டே, நீ எல்லாம் மனுஷனே இல்லடா, எப்படிடா என் கூட ஒரே வயத்துல ஒன்னா இருந்த புறம்போக்கு நாயே, அவ உனக்கும் மருமகடா, சீ அசிங்கமா இல்லை உனக்கு, சின்ன பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்க என கொதிக்க, இதுல என்னடா இருக்கு, அழகு எதுல இருந்தாலும் ரசிச்சு அனுபவிக்கணும் என அவளிடம் அத்துமீற கண்களை மூடி அருவருத்து மித்ரா கதற, தேவ் மித்ராவிடம் துள்ளி முன்னால் வர முயல அவரை தடியர்கள் பிடித்து கொள்ள, டேய் விட்ரா அவள, சின்ன பொண்ணுடா என தேவ் துடித்து போக ஆதி கண்களில் அத்தனை வெறி கொண்டு மித்ராவை மட்டுமே பார்த்தவன் திமிரிக்கொண்டே, டேய் மாறி என்னை கட்டி போட்டு என் பொண்டாட்டிட்ட அத்துமீற பார்க்குறியே, ஆம்பளையா இருந்தா என் கட்டை அவுத்து விட்டுட்டு ஏன் முன்னாடி அவன் மேலே கையை வச்சு பாருடா என சிங்கமாக கர்ஜிக்க, நான் என்ன முட்டாளா, உன்னை அவுத்து விட்டுட்டு உன் பொண்டாட்டிக்கிட்ட நெருங்க, இன்னும் 2 சர்ப்ரைஸ் உங்கள் 3 பேருக்கும் இருக்கு என நிறுத்த ஆதி அதே நிலையில்தான் இருந்தான். தேவுக்கு என்னவாக இருக்கும் என ஒருவித பயத்தோடையே பார்க்க, மித்ராவிற்கு உடல் நடுங்க மிரண்டு போய் பார்க்க, மீண்டும் கௌதம் தொடர்ந்து, முதல் சர்ப்ரைஸ் நேஹா, அவ இவ்வளோ நாள் காத்திருந்தது இதுக்கு தான், ஆதி என்ஜாய், அடுத்து சுட சுட 2வது சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்றேன் என்றவனை தேவ் மித்ரா அதிர்ச்சியாக பார்க்க, ஆதி எந்த ஒரு உணர்ச்சியும் வெளிப்படுத்தாமல் அதே நிலையில்தான் பார்த்தான்.